எல்லாருக்கும் வணக்கங்க. நாங்க வந்து இப்போ வந்து வார சந்தைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேக் பண்ணி இப்போ எடுத்து முடிச்சுங்க. இது பாருங்க, சீரகம், ம் அப்புறம் சோம்பு, அப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா. இருங்க, காஞ்ச மிளகா எடுத்து காமிக்கிறேன். காஞ்ச மிளகாய் பேக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து வீட்டில் வந்து சாப்பாடு ஒரு பக்கம் செஞ்சுன்னு இருக்கிறேங்க. எங்கள் சேனல் முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பட்டன் அழுத்துங்க. அப்போ தாங்க எங்கள் வீடியோ வந்து அடுத்தடுத்து போய் சேனலுக்கு போய் சேரும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து அ எப்பயுமே வந்து நம்ம வந்து நல்லதே பார்க்கணும், நல்லதே பேசணும், நல்லதே கேட்கணும்னு சொல்லுவாங்க. இப்பலாம் வந்து ஒரு சிலர் வந்து அடுத்தவங்க மனச நோவடிக்கிற மாதிரி பேசுறவங்க ஒரு சிலர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்குலாம் கண்டிப்பா கடவுள் வந்து தக்க தண்டனை குடுப்பாங்க. கரெக்ட்டா இல்ல நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிடுறவங்க கஷ்டப்பட்டே தான் இருக்காங்க. ஆனா என்னைக்கு தான் கடவுள் வந்து நல்ல நிலைமைக்கு நம்மள கொண்டு வருவாருன்னு நமக்கு தெரியல. சரி நம்ம வந்து வார சந்தைக்கு போய் சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தா, அங்க நம்மளுக்கு நம்ம நேர் நம்ம கூடவே வருது. வியாபாரமே ஆக மாட்டேங்குதுங்க. இப்போ ஒரு நான் இன்னினா ஒரு டைம் சந்தைக்கு போறேன். சரி இப்போ புரட்டாசி மாசம் சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், ப்ளவுஸ்லாம் தைக்காத புரட்டாசி மாசம் வந்து இப்போ சனிக்கிழமை கும்பிடுவாங்கல்ல, அதனால வந்து பாயாச சேமியா, ஜவ்வரிசி, முந்திரி, பருப்பு எல்லாம் பேக் பண்ணி எடுத்துன்னு போறோம். ஒரு ஒரு சந்தையில மட்டும் வித்துதுங்க. ஃபர்ஸ்ட்டு சனி கும்புறதுக்கு மட்டும் கொஞ்சம் பேர் வாங்குனாங்க. வெள்ளிக்கிழமை. அதுக்கப்புறம் வாரத்துலேருந்து 2, 3 சந்தைக்கு போய் பார்த்தேங்க. வியாபாரமே இல்ல. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, "நீ வேணாம்மா சந்தைக்கு. எதனா ஒரு சந்தைக்கு வந்தா போதும், இல்ல 2 சந்தைக்கு வந்தா போதும். ஒண்ணும் வியாபாரம் ஆவாது. நீ வீட்ல இருக்கிற வேலை மட்டும் செஞ்சா போதுமா?" அப்படின்னாரு. இல்லைங்க நானே கூட வரமாட்டேன். எனக்கு ஒரு புரட்டாசி மாசம்ன்றதுனால தான் வந்தேன். எனக்கு வேலை இருக்குதுங்க. எனக்கு வாங்கி வச்ச ப்ளவுஸ் தைக்கவே இல்ல. நான் ப்ளவுஸ் தைச்சா கூட என்னோட வேலை கரெக்ட்டா இருக்கும். நானே கூட வரமாட்டேங்க அப்படின்னு சொன்னேன் சந்தைக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்போ வாங்குனதெல்லாம் நம்ம சொல்லுவாங்கல்ல, காலி பண்ணணும், அழிக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க. அழிக்கணும்னா இப்படிதான் வித்து காலி பண்ணணும். அதுதான் அழிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா எங்களால வாங்குன பொருள் அழிக்க முடியல. ஏன் அழிக்க முடியலன்னா, சேல்ஸ் ஆவல. இதுக்கு நல்ல காலங்க. நாங்க ஸ்டார்ட்டிங்ல வந்து நெறைய பருப்பு வகைகள்லாம் வேஸ்ட்டா போச்சு பாருங்க. பருப்பு, அதுக்கப்புறம் காராமணி, மொச்சப்பயிறு எல்லாமே வேஸ்ட்டா போயிடுச்சு. எல்லாம் வண்டு வச்சுச்சு. விக்கவே இல்ல. எல்லாத்தையும் நான் பிரிச்சு கூட ஒரு வீடியோல மாட்டுக்கு தாங்க மொத்தத்தையும் கொட்டிட்டோம். கொஞ்சம் நாங்க ஊற வச்சு சாப்பிட்டோம் நல்லா இருக்குதுலாம். இப்ப என்ன பண்ணோம், அதனால என்ன பண்ணோம், எங்க வீட்டுக்காரர் ரொம்ப வாங்கின்னு வராதீங்க அப்படின்ட்டு. 1/2 கிலோ, 1 கிலோ அப்படிதான் வாங்கின்னு வந்தோம். மொளகா மட்டும் 2 கிலோ வாங்கின்னு வந்தாரு. இப்போ மிளகாய் வந்து விலை அதிகமா ஏறிட்டுருக்குதுங்க. போன டைம்ல இந்த டைம் வந்து ரூ. 40 ரூ. 30 ஏறிட்டுருக்குது. நம்ம ரூ. 10க்கு மேல விக்காதுங்க சந்தையில. ரூ. 10க்கு இப்ப எப்படியா பேக் பண்ணி சேல்ஸ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு கிராம் போடணும்னு தெரியலங்க. ஒருத்தர் கேட்கறாங்க சந்தையில, இதுவா ரூ. 10 கேட்கறாங்க, ரூ. 5 கேட்கறாங்க. ஆனா அவங்களுக்கும் மனசாட்சியே இருக்க மாட்டேங்குதுங்க. இப்போ ஒரு பெரிய பெரிய ஹோட்டலுங்கலாம் ஒரு பெரிய பெரிய கடைங்கள்லாம் வந்து அவ்ளோ சாப்பிடுற பொருள் குடுக்குறாங்க. ரூ. 500 ரூ. 1000ன்றாங்க. அதெல்லாம் கூட வாங்கி சாப்பிடுறாங்க. நாங்க வந்து இப்போ மிளகு வந்து மேக்ஸிமம் ஒரு 10 கிராமுக்கு மேல போட முடியலைங்க. இங்க மிளகு வந்து 1000, 500, 2000, 3000 சொல்றாங்க. எனக்கு ரேட் தெரியாது. எங்க வீட்டுக்காருக்கு தெரியும். நான் அந்த அளவுக்கு ரேட் ஹெவிங்க. நாங்க கணக்கு போட்டு பார்த்தா 100க்கு எங்களுக்கு ஒரு ரூ. 10 கூட வராது. எங்களுக்கு ஒரு ரூ. 10 அடக்கமானா தாங்க ரூ. 100 ஒரு பொருள் விக்குதுன்னா, 10 பாக்கெட் விக்குதுன்னா, அதுல எங்களுக்கு ஒரு ரூ. 10 வந்தா தாங்க நாங்க வந்து 10 கவர் போடணும்லங்க. 10 கவர் வாங்கினோம்னா பெட்ரோல் போட்டுன்னு ஆற்காட்டுக்கு போய் வாங்கின்னு வரோம். நாங்க சந்தையில போய் பெட்ரோல் போட்டுன்னு வீட்ல இருந்து போய் சேல்ஸ் பண்ணிட்டு வரோங்க. வரதுக்கு பெட்ரோலு, போறதுக்கு பெட்ரோல் எவ்வளோ செலவாகுது. ஆனா வந்து அது தெரிய மாட்டேங்குது. இதுவா ரூ. 10ன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா வியாபாரம் பண்றது ரொம்ப ஈஸி இல்லைங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. படிச்சு நல்லா ஒரு பெரிய வேலைக்கு போயிடணும். அப்படி இருந்தா தான் லைஃப் வந்து ரன் பண்ண முடியும். இப்ப இருக்கிற காலத்துக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்கவங்க வீட்ல வந்து நம்ம படிக்கலாம் கூட பரவால்ல. நம்ம லைஃப் இப்படியே எப்படியோ ஒண்ணு போயிட்டா கூட பரவால்ல. நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, எல்லார் வீட்லயும் அவங்கவங்க குழந்தைங்கள நல்லா படிக்க வைங்க. தான் பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைங்க படவே கூடாது. அந்த ஒரு சிந்தனையில நீங்க செயல்படுங்க. ஏன்னா, இன்னைக்கு வந்து நம்ம படிக்காதனால நாங்க இப்பங்க மாடு மேய்க்கிறோம், கோழி மேய்க்கிறோம். கோழி மேய்ச்சா சண்டை வருது. யார் வீட்டாண்ட போச்சுன்னா, கோழிங்க சண்டை போடுறாங்க. கோழி வளர்க்கணும்னா நல்லா பெரிய இடம் இருக்கணும். அதுக்கு வலை போடணும். அந்த மாரி இருந்தா தாங்க கோழி வளர்க்க முடியும். நம்ம வந்து சும்மா ஒரு ஒரு 1 சென்ட், 1/2 சென்ட் வச்சுக்கிறாங்க பாருங்க. 3 சென்ட் ஆமா. அது சின்ன சின்ன இடம் வச்சுக்கிறாங்க பாருங்க. அவங்கலாம் வந்து கோழி வச்சிருந்தா வாட்டப்படாதுங்க. கோழி வச்சுருந்தா கூட ஆள் பார்த்து சண்டை போடுறாங்க. கொஞ்சம் சண்டை போட தெரியாதவங்க கோழி வந்தா சண்டை போடுறாங்க. சண்டை போடுறவங்க தெரியிற கோழி போச்சுன்னா அமைதியா போயிடுறாங்க. இப்படிதாங்க நடக்குது எல்லா ஊர்லயும். அதனால வந்து கோழிலாம் வந்து கம்மி பண்ணிட்டேன். இப்ப வீட்ல வந்து ஒரு 2, 3 கோழி மட்டும் தான் இருக்குது. சேவல்லாம் கூட நாங்க போன வருஷமே வித்துட்டோம். அப்புறம் பொட்டை கோழி கூட 2, 3 கோழி வித்துட்டோம். ஒரு கோழி வந்து நாங்க அறுத்து சாப்பிட்டோம். இன்னும் 2, 3 கோழி மட்டும் தான் இருக்குது. அது வந்து எங்களால புடிக்க முடியல அந்த கோழி. கை குத்துது. இல்லன்னா நாங்க அதையும் வித்துட்டு இருப்போம். யாருனா வாங்கறதுக்கு வந்தா அவங்களே கொஞ்சம் புடிச்சுன்னு போயிடுங்கப்பா சொல்லலான்னு இருக்கிறோம். கோழியே வேணாம் அப்படின்ட்டு. அதே மாரி மாடும் நாங்க வித்துட்டு போறோம். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து. ஏன் மாடு வித்துட்டு போறோம்னா, எங்க மாடு வந்து கொஞ்சம் வயசும் ஆகுது. எங்களுக்கும் வயசாகுது. வயசாகுதுன்னா எங்களால மாட பார்த்துக்க முடியல. தொடர்ந்து காலையில எழுந்தவுடனே எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப தலைவலி ஒரு நாளைக்கு வரும். பால் வந்து கொஞ்சம் சீக்கிரமா கறந்து முடியல. அவங்க திட்டுறாங்க. லேட்டா எடுத்துன்னு போனா பால் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதில ஈவினிங் நாங்க பாலே கறக்கறதில்ல. வார சந்தைக்கு அது இதுன்னு போறதுனால. அதனால வந்து மாடு சனி ஆயிடுச்சுன்னா வித்துட்டு, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டுருக்கோங்க. மாடு இப்போதைக்கு மாடு வேணாம்னு சொல்லிட்டு. ஆனா விக்கலாம்னு சொல்லிட்டு வாய் தான் சொல்லுது. மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த மாடு வந்து எங்க வீட்ல வந்து அந்த அவங்களுடைய அம்மா வந்து மாடு புடிச்சுன்னு வந்து பாருங்க. அந்த மாடு வந்து எங்க வீட்ல போட்ட கன்னுக்குட்டி இந்த பப்பின்னு சொல்லிட்டு இந்த மாடுங்க நாங்க அப்போதுலேருந்து வளர்த்துன்னு வரோம். எங்க வீட்ல ஒரு 5 வருஷமா இருக்குது. அதனால வந்து அது விக்கலான்னு எனக்கு மனசு வரவே மாட்டேங்குது. நான் வந்து பால் கறக்கிறதுல ஆசைப்படுறேன்.
சிரமத்தே கிடையாதுங்க. ஈவினிங் நல்லா தான் பால் கறந்துச்சு. நாங்களே தான் பால் கறக்கல. என்னால முடியலன்னு சொல்லிட்டாங்க. பால் கறந்தனால ஒரே வேளை மட்டும் தான் பால் கறக்குறோம். பால் சொசைட்டில இருக்கிறவங்க திட்டினாங்க. 2 வேளையும் பால் கறக்கணும். நீ ஒரு வேளை மட்டும் பால் கறந்தா எப்படி? அது மேல கறந்து ஊத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டினாங்க பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை விட்டுடுவோம். ஏன்னா வெளிய போனா விட்டுணும். யார்கிட்டங்க கேட்பீங்க பால் கறந்து குடுன்னு சொல்லிட்டு. அதனால அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், சரி நாங்க செனை ஊசி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளையா ஆக்கிட்டேங்க. சரி ஒரு வேளையா ஆகுனா சட்டுன்னு செனை நிக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அதாங்க எங்களோட நிலைமை. அதுல வந்து மாட்டுக்கு வந்து மாட்டு பால் துட்டு வந்து ரொம்ப கறக்குதில்ல. 1 லிட்டர், 1 1/2 லிட்டர் தான் கறக்குது. மாட்டுக்கு வந்து புண்ணாக்கு, பொட்டு வாங்கிறதே இல்லைங்க. பொட்டு வாங்குற துட்டு இப்போ பத்த மாட்டேங்குது. அதனால அது மட்டும் கஞ்சி ஆக்கி ஊத்துறோம். அப்புறம் புண்ணாக்கு கொஞ்சம். அதுக்கப்புறம் அதான் வைக்கோல் வாங்கி கொட்டாயில அடுக்கி வச்சிருக்கோம் ஒரு 30, 40 சமைக்கி. அது வந்து நாங்க கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போடுறோம். இப்ப மழை காலம் வந்தா சாப்பிட மாட்டேங்குது. ஏன்னா பில்லு வந்து நெறைய கோழிங்கள் இருக்குது கழனி காட்டுல. அதே மேய்ஞ்சிட்டு வந்துதுங்க. அவ்வளோதாங்க. மாடு டாபிக் முடிஞ்சு போச்சா, அதுக்கப்புறம் வந்து நாங்க சாலையோரம் வியாபாரத்துக்கு போறலாங்க. கரெக்ட்டா எப்பல்லாம் நாங்க வியாபாரத்துக்கு போறோமோ, அதுவும் நாங்க மசாலாலாம் கொட்டிடுவோம். பிஸ்கட்லாம் அடுக்கிடுவோம். அப்பதாங்க மழை அதிகமா வருது. இந்த மாசத்திலேயே நாங்க பார்த்தேன் கண்டிப்பா 10 நாளைக்கு மேல தொடர்ந்து சந்தைக்கு போக சொல்ல மழை. சந்தைக்கு போகாதன்னைக்குலாம் மழை வராது. சந்தைக்கு போனா மழை, சந்தைக்கு போனா மழை, சந்தைக்கு போனா மழை. எங்க வீட்டுக்காரர் மழையில நஞ்சு 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 தாங்க தலைவலி அதிகமா வருது. அதுக்கே சொல்றேன் எங்க வீட்டுக்காரர், ஏங்க நீ வியாபாரத்தை விட்டுட்டு ஏன்னா வேலைக்கு போன்னு சொன்னா, இந்த வயசுலயே எந்த கம்பெனிலுமே கூப்பிடுவாங்க, வேலை கொடுக்க மாட்டாங்களாங்க. இப்ப எல்லாமே சின்ன வயசு ஆளுங்க தான் வேலை எடுக்குறாங்க. ஆனா நானும் வேலைக்கு போக முடியாது. எங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போக முடியாது. போனா ஒரே வேலைக்கு போக முடியும். சின்ன சின்ன சித்தாள் வேலைக்கு போலாம். நூறு வேலைக்கு போலாமேகாண்டி ஒரு கம்பெனின்னு பார்த்தா போக முடியாதுங்க. ஒரு நகை கடைக்கு கூட இப்போ ஆள் எடுக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் ஒரு 30 வயசுக்குள்ள 25 வயசுக்குள்ள இருந்தா தான் ஒரு எந்த ஒரு கடைக்குமே ஒரு கம்பெனிக்குமே எடுப்பாங்க வேலைக்கு. வயசானவங்க இந்த மாரி 100 நாள் வேலை அது மாரி தாங்க வேலைக்கு போக முடியும். ம். மத்தபடி வந்து வருமானம் பார்த்தா இப்போ அந்த காலத்துங்கலாம் நம்ம முன்னோர்கள்லாம் ஒரு வீட்ல நெறைய நிலம், நீர்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்கல்ல. அவங்களுக்குலாம் வந்து ஓரளவுக்கு சமாளிப்பாங்க. ஏன்னா வந்து கை நீர் வந்து வளையல. நெல்லு, பயிர் எல்லாம் வளையும். அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும். ஆ அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் வந்து இப்போ லோன் போட்டா கூட தள்ளுபடி ஆகுது. எங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அதிர்ஷ்டம் வந்து எதுவுமே தள்ளுபடி ஆகாது. ஏன்னா நம்ம மேல நிலம் இல்ல, நீர் இல்ல, எதுவுமே இல்ல. அதனால நம்ம வந்து நகை வச்சாலும் வட்டி கட்டி மூட்டு தான் ஆகணும். அதுமாரி சூழ்நிலை இருக்கிறவங்க ரொம்ப 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 கஷ்டம் தாங்க. வீட்டுக்கு கூட யூடியூப் சேனல்ல நெறைய பேர் கேட்டுருக்காங்க ஸ்டார்டிங்ல வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலையேன்னு சொல்லிட்டுங்க. ஆசை இருக்குதுங்க. பெயிண்ட் அடிக்கணும்னு ஆசை இருக்குது. வீட்டுக்கு டேங்க் வைக்கணும்னு ஆசை இருக்குது. துணி துவைக்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு ஆசை இருக்குது. எங்க அம்மாலாம் சொல்லுவாங்க, வாஷிங் மிஷின் வாங்கி வை, வாஷிங் மிஷின் வாங்கி வை, டேங்க் வாங்கி வைமா அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பெயிண்ட் அடிமான்னு சொல்லிட்டு. ஒண்ணுமே வாய்க்குலாம் எட்ட மாட்டுது. கை கட்டினா வாய் கட்டல, வாய் கட்டினா கை கட்டலன்னு இருக்குதுங்க. அது எப்படி எங்களால டேங்க் வைக்க முடியும்? வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க முடியும். இதுக்கெல்லாம் கை வச்சா கையில ₹1,00,000 ₹50,000 இல்லாத ஒரு வேளோட ஆகாது. ஒரு டேங்க் வைக்கிறதுக்கு கூட ₹30,000 ₹40,000 கையில இருந்தே ஆகணும். எங்களால அந்த ஒரு மாசத்துக்கு அவ்வளோ ஈட்ட முடியலங்க. எப்படி சொல்றேன், வட்டி கட்டணும், நகைக்கு வட்டி கட்டணும், மகளிருக்கு லோன் கட்டணும், மாட்டு லோன் வாங்கிக்கிற லோன் கட்டணும். அது மாசம் வட்டி கட்டணும். அதுக்கப்புறம் சிலிண்டர் வாங்கணும், ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜுக்கே ஆகி போகுதுங்க. மாசத்துக்கு 2000 3000 ஆகி போகுது. ஒரு ஃபோன் 350 பண்ணா 4 ஃபோனுக்கு எவ்வளோ ஆச்சு? 900 ₹1800. ஒரு மாசத்துக்கு தண்ட செலவு ₹1800. நான் ஃபோன் ஒரே ஃபோன் தாங்க வச்சுன்னு இருந்தோம். ஒரு ₹350 முடிஞ்சு போட்டுருக்குங்க. இப்ப 4 ஃபோன் வாங்கியிருப்போமாங்காட்டி 4 ரீசார்ஜ். எங்களால உண்மையிலேயே சத்தியமா சொல்றேங்க. இந்த ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ண முடியல. எப்போ ஃபோன் வித்து போலாமான்னு இருக்கிறோம். இப்போ இந்த ஃபோன் வச்சுங்கிற நீங்க கேட்கலாம். அப்படியே 4 ஃபோன் வச்சுன்னு இருக்கிறீங்கன்னு நீங்க கேட்கலாம். அது ஃபோன் வச்சுக்கிற நிலைமையில தாங்க வச்சுக்கிறோம்னா நாங்க வச்சிருக்க மாட்டோம். எப்படின்னா இப்போ பசங்க படிக்கிறாங்க. அதனால வந்து அவங்க ஆள் ஒரு ஃபோன் வாங்கி குடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் நாங்க ஒரே ஃபோன் தான் வச்சிருந்தோம் 4 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு ஃபோனுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணுவோம். கரெக்ட்டா இருக்கும். அவங்களுக்கு 350. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காரர் வந்து சந்தைக்கு போனாரா, எனக்கு வீட்ல பேசுறதுக்கு எனக்கு ஒரு ஃபோன், அவருக்கு ஒரு ஃபோன். அதனால 4 ரீசார்ஜ் 4 ஃபோனுக்கு. அதனால நான் பண்ணேன் 1 மாசம் விட்டு 1 மாசம் ஒரு ஃபோன் மட்டும் பண்ண சொல்லுவேன். அப்படியே வந்து ஏன்னா என் ஃபோனுக்கு மட்டும் தொடர்ந்து ரீசார்ஜ் பண்ணிடுவாரு. என் ஃபோன்னா வந்து எனக்குன்னு தனியா ஃபோன் கிடையாதுங்க. எங்க வீட்ல யூஸ் பண்ண ஃபோன் தான் என்கிட்ட குடுத்துருவாரு. அவர் ஏன்னா வெளிய போனா எடுத்துட்டு போவாரு. மீதி டைம்ல என்கிட்ட குடுத்து வைப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு ஃபோன் வாங்குனாரு. அவர் வந்து அந்த ₹1000 ₹1500 ஒரு பட்டன் ஃபோன் வாங்குனாரு. அவர் வந்து சந்தையில மட்டும் என்கிட்ட பேசுறதுக்கு, ஏன்னா டவுனுக்கு போனா பேசுறதுக்குன்னு. அந்த ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஃபோன் வாங்கி செகண்ட் ஹேண்ட் மாரி வாங்கி அதுக்கப்புறம் அவர் யூஸ் பண்ணிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் கரண்ட் பில்லு கட்டணுமா, அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லுதான், அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், மிளகாய் வாங்கணும், வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை சாமான் வாங்கணுங்க. எல்லா மளிகை சாமான் வாங்குறதுக்கு எப்படிங்க காசு பத்தும்? சரி நான் அப்ப நடுவுல 1 நிறைய துணி தைக்கலாம்னு ஆசை மட்டும் தான் படுவேன். ஆனா சத்தியமா நடக்காது. மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மாசத்துக்கு 5 தைப்பேன், 6 தைப்பேன், 10 தைப்பேன். அவ்வளவுதான். இல்ல தைக்க கூட மாட்டேன். ஒரு மாசம் அப்படி ஃபுல்லாவே போயிடும். ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி ரெகுலரா நல்லா ப்ளவுஸ் தைச்சிருந்தேங்க. நடுவுல கொஞ்சம் உடம்பு சரியில்லாச்சு. அதனால நிறைய ப்ளவுஸ் தைக்க முடியல. இந்த மாரி தாங்க கஷ்டப்பட்டு தாங்க இந்த வார சந்தைக்கு போய், தெரு வேலை, வியாபாரத்துக்கு போய், ஏரி வேலைக்கு போய், பால் துட்டு மாடு சாப்பிடும். நாங்க வந்து பால் வந்து துட்டு வாங்காத எங்க பாலே வந்து எங்க மாடுக்காரர் பாலே வந்து காய் போட்டு வச்சிடறோமா, அந்த காசு மட்டும் மிச்சுங்க. மற்றபடி வந்து மீதி எல்லாத்துக்கும் சம்பாதிக்கணும். ஆமா, இது பத்தாததுக்கு நடுவில் வர குழந்தைங்க காலேஜ் ஃபீஸ் கட்டணும், படிக்க வைக்கணும், அவங்க ட்ரெஸ் அவங்க தேவையானதை எடுக்கணும். அதுக்கப்புறம் எங்க சொந்தக்கார வீடுங்களும் அடிக்கடி ஏன்னா ஃபங்க்ஷன் வரலாங்க, அதுக்கு போகணும், அதுக்கு மொய் வைக்கணும். இப்போ வந்து அதுக்கப்புறம் ஆள் பாதி ஆட பாதின்றாங்க. பணம் இருந்தா பந்தியில், குணம் இருந்தா குப்பையிலன்ற மாதிரி நம்ம பணம் மொய் எவ்வளோ எதிரன்னு பார்க்குறாங்க. கம்மியாக எதுனாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம நெருங்கின சொந்தக்காரங்களே நம்மளை சீப்பாக பார்க்குறாங்க. மொய் இவ்வளோ தான் எதிரியா, அவங்க அவ்வளோ எதுனால நீ இவ்வளோ எதுணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மொய்க்கெல்லாம் போய் நம்ம சம்பாதிக்கிறது இவ்வளோ நாயா பேயா திரிஞ்சு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு மாசத்துக்கு தேவையான அளவுக்கு வருமானத்தை ஈட்டுறதுக்கு பெரும்பாடா இருக்குதுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் படிச்சு நல்லா ஒரு பெரிய வேலை வாங்கிக்கங்க. எங்க வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்டா கூட ஒரு சிலர் தான் பண்ண போறீங்க. சரி பாய்ங்க.